ஹாய், இப்போ நம்ம வாழைத்தண்டு சட்னி செய்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். 1 டம்ளர் உளுத்தப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ உளுத்தப்பருப்பை நம்ம நல்லா வதக்கணும். 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ உளுத்தப்பருப்பு நல்லா வதங்கின அப்புறம் நம்ம தனி தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம பெருங்காயம் போட்டு வதக்கிடலாம். இப்போ நான் பொடியாக நறுக்கின வாழைத்தண்டு போட்டிருக்கேன். வாழைத்தண்டு நல்லா வதக்கணும். இப்போ வாழைத்தண்டு நல்லா வதக்கின அப்புறம் நம்ம உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ஸோ இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிச்சதை கொட்டிடணும். அவ்வளோதான், நம்மளுடைய சட்னி தயார். தேங்க்யூ.